பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் சங்கீதம் 40:17 விதமாய் வாசிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய மனுஷன் தாவீது விதமாய் சொல்லுகிறார், நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஏன்னா இந்த வார்த்தை சொல்வதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, இவர் ராஜாவாய் இருக்கும்பொழுது இந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் அப்சலோம் என்ன பண்ணுவார்னா, இது ராஜ்ய பாரத்தெல்லாம் பிடுங்கி அவர் வெளியே அனுப்பியிருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய மகனாலே அவர் சிறுமையாக்கப்படுகிறார், எளிமையாக்கப்படுகிறார், அவர் தள்ளப்படுகிறார். இந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்லுகிறாரு, நான் சிறுமையும் எளிமையுமானவனாக இப்போது ரோட்ல நான் நடந்துட்டு வரேன், ஆனால் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையாகட்டும், இந்த நாட்களில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது உண்மையாய் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஸோ நாம் இருக்கிற வண்ணமாகவே கடைசி வரைக்கும் இருப்போம்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காலகட்டத்தில் எப்படியாவது ஒரு மனுஷ மூலமாக சிறுமையாக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இந்த வேளையில் தாவீது தன் சொந்த பிள்ளையாலேயே சிறுமையாக்கப்படுகிறான். இன்றைக்கு அநேகர் அப்படி தான், சொந்த ஜனங்களால், சொந்த நண்பர்களால், ஸோ உறவினர்களால், சொந்த குடும்பத்தில் இருக்கிறவர்களாக நம்ம ஒருவேளை சிறுமையாக்கப்பட்டு எளிமையாக்கப்பட்டவர்களாக மாறலாம். ஆனால் நீங்கள் அதை குறித்தெல்லாம் பயப்படாதீங்க. தாவீதுக்கு அந்த நிலைமை வந்தது. அந்த நிலைமையில் அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே என் துணையாக இருங்க, என்னை விடுவீங்க, எனக்கு தாமதியாதீங்க, நீங்கள் சீக்கிரமாக எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் விசுவாசத்தோட ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை சீக்கிரமா வாங்கன்னு அவர் கேட்கிறாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தைமா என்ன தெரியுமா, உன் மீது கர்த்தர் நினைவா இருக்கிறார், கர்த்தரோ என் மீது நினைவா இருக்கிறார் என்ற விசுவாச வார்த்தையை இந்த வேளையில் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 115:10 சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நினைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, ஆசீர்வதிக்கணும் தான் நினைக்கிறாரு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை சிறுமைப்படுத்தலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எளிமையாக நம்ம ஏழ்மைத்தனத்தில் நம்மளை தள்ளி விடலாம், இல்லை அவதூறான வார்த்தைகளை சொல்லலாம், துன்பப்படுத்தலாம், துக்கத்தில் தள்ளலாம், ஸோ நம்மளை வெறுமையாக்கலாம், நம்மளை நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி வெளியில் அனுப்பிடலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருக்கிறார், கர்த்தரோ நம் நினைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ வசனத்தின்படி பார்த்தா இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரோ நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த நாட்களில் கர்த்தருடைய ஆதரவு தான் நமக்கு தேவை. நம்மளை ஒடுக்குகிறவர்கள், நம்மளை எளிமைப்படுத்துகிறவர்கள், சிறுமைப்படுத்துகிறவர்கள், நம்மளை கீழே தள்ளுகிறவர்களுக்கு மத்தியில் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். மனுஷனுடைய நினைவெல்லாம் எப்படின்னா, நம்மளை மேலே கொண்டு வரணுன்றதெல்லாம் இல்லை, நம்மளை ஒடுக்கணுன்றது தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். ஆதரவாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, சங்கீதம் 115 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவ ஜனமே, இஸ்ரவேல் ஜனமே, உன்னை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நினைவு மேலானது, உயர்ந்தது. நம்மளை உயர்த்துவதற்காகவே அவர் இறங்கி வந்தார். ஆகையால் நீங்கள் மனுஷனை பார்க்கிறத விட்டுடுங்க. அந்த எளிமையான ஒரு சூழ்நிலை தள்ளுகிற, நம்மளை சிறுமைப்படுத்தி நம்மளை ஒடுக்குகிற அந்த ஜனங்கள் மீது நீங்கள் உங்கள் கவனத்தை வைக்காதீங்க, அவங்க மீது நம்பிக்கை வைக்காதீங்க. அவர்கள் நம்மளை தேவையில்லாத காரியங்களுக்கு நேராக கொண்டு போவார்கள். நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க, உன்னதமானவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நோக்கி பாருங்க, அவர் உங்களை நிச்சயமாய் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நமக்கு யார் ஆதரவு தேவை, நம்ம யார் ஆசீர்வதிக்கணும், தேவாதி தேவன் ஒருவர் தான். அவரை மாத்திரம் பற்றி கொண்டிருப்போம், அவரே நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிற, இருந்த இடங்களில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது சொன்னாரே, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ எனக்கு நினைவா இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க அவர் நினைவா இருக்கிறார் என்று இந்த வேளையில் அப்பா, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, நீர் இந்த பிள்ளைகளை ஆண்டவரை ஆசீர்வதிக்க நினைவா இருக்கிறீர். யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம் அவர்கள் எல்லோரையும் ஆண்டவரே அரவணைத்து ஆசீர்வதித்து இவர்களை வழிநடத்தும்படியா இயேசு நாமத்தினாலே நான் இப்போதே ஜெபிக்கிறேன். பயத்தையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். பூரண சுக ஆரோக்கியம் சரித்த நிரப்பட்டும். வியாதியோடு போராடுகிறவர்களை பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, சாட்சியாக நடத்துங்க. இம்மட்டும் காத்தவர் தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.